இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. தற்போது போர்க்களத்திலிருந்து வந்து மிக முக்கியமான செய்திகள் பார்க்கலாம். ஹவுதிக்கள் வந்து 2 கப்பல்களை வந்து தாக்கியிருக்காங்க, அதை குறித்து பார்க்கலாம். இஸ்புல்லா ராணுவம் 3 பெரும் தாக்குதல்களை மேற்கொண்டிருக்காங்க. அது இல்லாம இஸ்ரேலை இன்னைக்கு கருப்பு பட்டியல்ல இணைத்திருக்கிறதாக ஐநா வந்து பகிரங்கமாக அறிவிச்சிருக்காங்க. ஒரு தைரியமான அறிவிப்பு. அதை குறித்தெல்லாம் பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் விஷயமே, இன்னைக்கு ஐக்கிய நாடு சபை வந்து ஒரு முடிவை வெளியிட்டிருக்காங்க. இதை பத்தி 2 நாட்களுக்கு முன்னாடியே அவங்க அறிவிச்சிருந்தாங்க. ஆனா இதை இப்ப வந்து செயல்படுத்தியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஐக்கிய நாடு சபை சம்பந்தமான நிறைய விஷயங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்கா முடக்கி கொண்டே இருந்தாங்க. ஏன்னா இந்த போரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க, அறிக்கை விட்டுட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல நிறைய நெருக்கடிகளை வந்து அமெரிக்கா தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் மீறி இன்னைக்கு ஐக்கிய நாடு சபை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரேலை கருப்பு பட்டியலில் சேர்த்திருக்காங்க. முக்கியமாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இராணுவத்தை கருப்பு பட்டியல்னா என்னன்னா அவர்கள்லாம் தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் அர்த்தம். அப்படி வந்து தீவிரவாதிகளுடைய லிஸ்ட்ல கொண்டு போய் அவர்களை சேர்த்தி இன்னைக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. இது நெத்தனியாவுக்கு மரண ஷாக்கா இருந்திருக்கு. இனி வந்து நெத்தனியாக ஒரு பயங்கரவாதி நெத்தனியாகவும் தான் நம்ம அழைக்கணும். அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய இராணுவமும் பயங்கரவாத இராணுவம்னு சொல்றாங்க. குழந்தைகளை வந்து கொல்லக்கூடிய, பெண்களை கொல்லக்கூடிய மிகவும் மோசமான பயங்கரவாதிகளுடைய பட்டியலில் இவர்கள் இருக்கிறாங்கன்னா இதெல்லாம் அவர்களுக்கு பெரிய கேவலம். அதை வந்து இப்ப நெத்தனியாவால பொறுத்து கொள்ளவே முடியல. ஒரு பக்கம் வந்து 4 பிணை கைதிகளை மீட்டுட்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு பெருமை பேசிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் தீவிரவாதிகளுடைய பட்டியலில் இவர்களை இணைத்திருக்காங்க. எத்தனையோ நபர்கள் இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து பல விஷயங்கள் வெளியே வரும்போது நம்ம வீடியோலாம் பார்த்தோம்னா கமெண்ட்ல என்ன போடுவாங்கன்னா, ஹமாஸ் வந்து தீவிரவாதிகள், அவங்க தீவிரவாதத்தனமான காரியத்தை செஞ்சுட்டாங்க, அதனாலதான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா காசால பொதுமக்கள்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த தீவிரவாதிகளுக்காக பொதுமக்கள் கஷ்டப்படுறாங்க, தீவிரவாதிகள் ஒழிஞ்சிட்டாங்கன்னா அந்த பொதுமக்கள் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு விவரமும் தெரியாம நிறைய பேர் நம்ம வீடியோன்றல எந்த வீடியோ போட்டாலும் இந்த 7 மாசத்துல 8 மாசத்துல நிறைய சேனல்ல நம்ம அந்த மாதிரியான கமெண்ட் பார்த்திருக்கோம். நமக்கும் அதிகமாக இந்த மாதிரி வரும். இன்னைக்கு வந்து பார்த்தா ஐநாவே அவர்களே பயங்கரவாதிகள்னு முத்திரை குட்டிட்டாங்க. அப்படி இஸ்ரேல் மேல எல்லா விஷயமும் நியாயமா இருந்தா, இஸ்ரேல் தற்காப்புக்காக தான் இந்த போரை செய்து அப்படிங்கிறது உண்மையா இருந்தா, இஸ்ரேல் போர் நீதிகளை வந்து மீறாமல் இருக்குதுங்கிறது உண்மையா இருந்தா, இப்படி பயங்கரவாதிகள் லிஸ்ட்ல இஸ்ரேலுடைய இராணுவத்தை கண்டிப்பாக சேர்த்த மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு இஸ்ரேலையும் இஸ்ரேலுடைய இராணுவத்தையும் கருப்பு பட்டியல சேர்த்தி இருக்கிறது அப்படிங்கிறது அவர்கள் எவ்வளவு பெரிய இன படுகொலையாளர்கள், குழந்தைகளை கொல்லக்கூடியவர்கள்னு சொல்லி உலகத்துக்கே காமிச்சிருக்கு. இனி வந்து நீங்க ஹமாஸை தீவிரவாதிகள்னு சொல்வதெல்லாம் ஒரு இயலாமையில சொல்லக்கூடியதா தான் இருக்குமோ தவிர உண்மையான பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் இஸ்ரேலும் இஸ்ரேல் இராணுவமும் அங்க இருக்கக்கூடிய அந்த பயங்கரவாதி நெத்தனியாக தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல முத்திரை குத்தி அமைச்சிருக்காங்க. இதை நம்ம நிச்சயமா வரவேற்கணும். அவங்க இந்த 7-8 மாசத்துல செஞ்ச ஒருபடியான ஒரு காரியம்னா ஐநா இதை தான் நம்ம சொல்லணும். அடுத்தது பொருளாதார தடையும் இவங்க மேல வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஐரோப்பிய யூனியன்ல இருந்து அந்த வேலையை வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் எடுக்கப்படணும், அதுவும் வந்து தீர்மானிக்கப்படணும். அது ரொம்பவே நல்லதா இருக்கும். அது மட்டும் நடந்துச்சுன்னா இஸ்ரேல் அகல பாதாளத்துக்கு தான் போகும். ஏன்னா ஈரான்ல பார்த்தா பொருளாதார தடையை தொடர்ந்து அமெரிக்கா போட்டுட்டே இருந்துச்சு. அதன் விளைவாக என்னாச்சு, ரைசி அவர்களுடைய மரணத்துக்கு அந்த பொருளாதார தடை மறைமுகமான காரணமா போச்சு. அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க பொருளாதார தடையை போட்டு எங்கனால முன்னேற முடியல, சில பொருட்களை நம்ம எவ்வளவுதான் செலவு செய்தாலும் மறைமுகமாக வாங்கணும்னு நினைச்சாலும் வாங்க முடியாது. ஒரு நாடு, அதுவும் ஈரான் மாதிரி ஒரு நாடாலேயே வந்து பின்னாடி ரஷ்யா வந்து சப்போர்ட் இருந்தும் சைனா சப்போர்ட் இருந்தும் கூட அவங்களால சில விஷயங்களை செய்ய முடியல. செய்ய முடியாததின் காரணமா தான் அந்த ஹெலிகாப்டர்ல அவர்களால மேம்படுத்த முடியாம இருந்து ரைசி அவர்களும் சரி கூட வந்து இன்னும் 8 பேரும் சரி இறந்து போனாங்க. அதே நிலைமை தான் வந்து இஸ்ரேலுக்கும் பார்த்தா பொருளாதார தடை வந்தா நிறைய விஷயங்கள்ல, அதே ஹெலிகாப்டர் விஷயம்னு கிடையாது, எல்லா விஷயத்திலுமே அவர்களுக்கு அந்த பொருளாதார தடை அப்படிங்கிறது பின்னோக்கி கொண்டு போகும். அதுலயும் முக்கியமாக இந்த போருக்கு பின்னாடி அவர்களுடைய இழப்பு இருக்கு பாருங்க. போருக்கு முன்னாடி இருந்தது வேற, இப்ப போர் நடந்துட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்களே அவர்கள் இழந்துட்டாங்க. ஒண்ணு, இஸ்ரேல் இராணுவத்துல எண்ணிக்கை வந்து ரொம்ப கணிசமாக குறைந்து கொண்டே இருக்கு, பெரும் வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தாது இஸ்ரேல் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, இஸ்புல்லா மேலேயும் போர் செய்யலாங்க கூடிய ஒரு அபிப்பிராயம் வச்சுட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம காலையிலேயே சொல்லியிருப்போம். அப்படிக்குதான் நீங்க போர் செஞ்சீங்கன்னா இருக்கிற ராணுவம் சுத்தமா பத்தாது, ராணுவத்தை சீரமைக்கிறக்கே பல வருடங்கள் ஆயிரும். இந்த போர் முடிஞ்சாலும் கூட உங்களால தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மொசாட்டுடைய தலைவரே வந்து அவ்வளவு தூரம் வந்து அழுத்தம் திருத்தமாக எச்சரிக்கை கொடுத்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பொருளாதார தடை மட்டும் கொண்டு வந்துட்டாங்கன்னா இஸ்ரேல் ராணுவம் ரீதியாகவும் வந்து தோல்வி அடைவதற்கு காரணமா போயிடும். பொருளாதார ரீதியாகவும் இன்னும் வந்து ஆயுத ரீதியாகவும் கடும் நஷ்டத்தை சந்திப்பாங்க. அதுவும் கூடிய சீக்கிரமே வந்துரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது.
இன்னைக்கு இவர்களை கருப்பு பட்டியலில் சேர்த்திருக்கிறதே ரொம்ப ஒரு சந்தோஷமான காரியம்தான். அப்ப இனிமேல் யாரெல்லாம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக வந்து பேசுறாங்களோ, வீடியோ போடுறாங்களோ, யாரெல்லாம் செயல்பட்டு கொண்டு இருக்காங்களோ அவர்கள் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்கள். இதை பத்தி ஹமாஸ் தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப அந்த பயங்கரவாத நெத்தனியாகு என்ன பண்ணிருக்காரு, வெறி பிடிச்ச மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்காரு. ஏன்னா வந்து அவர்களுடைய பேர் வந்து கருப்பு பட்டியலில் இணைக்கப்பட்டனால அவங்க எத்தனை தடவை வந்து பொய் சொல்லி குழந்தைகள் இருக்கக்கூடிய பாடசாலைகள் மீதும் இன்னும் வந்து பொதுமக்கள் பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அகதிகள் முகாம் மேலேயும் வந்து பொய்யான தாக்குதலை செய்து அங்க கொத்து கொத்தாக இறக்க வச்சாங்க. அவர்களுக்கு இது தகுந்த இடம்தான், அவங்க இருக்க வேண்டிய இடம்தான், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா இது அவர்களுக்கு வெறுப்பிடித்த மாதிரியான நிலைமையை உண்டாக்கி இருக்குது அப்படிங்கிறதை தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்துல நாம முன்னாடி சொன்ன மாதிரிதான் அவங்க மேல இனி வந்து ஆயுத தடையும் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஹமாஸ் தலைவர்கள் சொல்றாங்க. யாரெல்லாம் ஆயுதம் கொடுக்குறாங்களோ அவங்களாம் நிறுத்திப்பாங்க. ஏன்னா இவர்களை பயங்கரவாதிகள் பட்டியல சேர்த்திட்டா அவங்களுக்கு ஆயுதம் கொடுக்கறவங்க யாரு, நல்லவங்களா? அவங்களும் பயங்கரவாதிகள் தான், பயங்கரவாதிகளுக்கு துணை புரிந்தவர்கள் ஆயிடுவாங்க. ஆயுத தடை அதிகமாக வரும்னு சொல்லி ஹமாஸ் தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த ஆயுதம் மட்டும் இல்லாட்டினா இவங்கெல்லாம் வந்து சண்டைக்குள்ளேயே போக மாட்டாங்க. அத்தனை ஆயுதத்தையும் வச்சுட்டு அவ்வளவு பெரிய படையும் உள்ள கொண்டு போயிட்டு அவங்க யாரை கொள்றாங்க, பொதுமக்களை தான் கொள்றாங்க, போராளிகளையா கொள்றாங்க. அந்த ஆயுதமும் இல்லாட்டினா இவங்க அதுக்கு கூட லாக்கி கிடையாது. பாலஸ்தீன மக்கள் கல்லாலேயே அடிச்சு விரட்டுவாங்க. அவர்களுடைய நக்பாவுடைய காலத்துல எல்லாம் பார்த்தா, முதல் நக்பால எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் கற்களை கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேல் ராணுவத்தை அடித்து விரட்டுவார்கள். அதெல்லாம் வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும். இதை பத்தி அமெரிக்கா ஏதாவது சொல்லணுமே, அவங்களுக்கு சொல்லாட்டினா தூக்க வராதேன்னு பார்த்தா அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறையுடைய பேச்சாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காசாவுல பொதுமக்களை கொல்றது அப்படிங்கிறதுக்கான எல்லா உரிமையும் இஸ்ரேலுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பொதுமக்களை கொல்றதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்திலேயே ஒரே முட்டாள் தலைமைகள் வந்து பார்த்தா அமெரிக்காவா தான் இருப்பாங்க. அதுவும் வந்து இஸ்ரேல்ல இருக்கவங்களுக்கு காசா பொதுமக்களை கொல்றதுக்கான எல்லா உரிமைகளும் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பகிரங்கமா சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலை மட்டும் பயங்கரவாதிகள் பட்டியல சேர்த்துனா பத்தாது, அடுத்தது அமெரிக்காவையும் சேர்த்தணும். அப்படிதான் அவங்களும் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து இந்த மிருகங்களை எல்லாம் தொடர்ந்து வேட்டையாடி கொண்டே இருக்காங்க. இஸ்புல்லா தரப்புல இருந்து 3 தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க. அதுல பிரிக்கத் ரிஷா பகுதியிலையும் மெட்டுலா பகுதியிலையும் பார்த்தா இருந்த ராணுவ தளத்தை அவர்கள் வந்து தாக்கியிருக்காங்க. அங்க போர் வாகனத்தோடு ஒரு அணி கிளம்பி போயிருக்கு. அந்த போர் வாகனத்தை தாக்கி அங்கிருந்த வந்து ஒரு படையவே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா காலி பண்ணிருக்காங்க. இதெல்லாம் இல்லாம ஒரு ஸ்பெஷல் அட்டாக்காக வந்து பார்த்தா 40 கிலோமீட்டர் ஊடுருவி போய் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இதுவரை போர் ஆரம்பிச்சது வந்து பார்த்தா அவங்க 20 கிலோமீட்டர் வரையும் தான் வந்து தாக்குதல் செய்துட்டு இருந்திருக்காங்க. 40 அவங்க வந்து அடிச்சதே இல்லை. இன்னைக்கு 2 மடங்கா வந்து 40 கிலோமீட்டர் வரை ஊடுருவி போய் அங்கிருந்த முக்கியமான உளவு தளம், அது வந்து தலைமையகம்னு சொல்லப்படுது, அங்கிருந்தா உளவு தகவலை பெற்றுக்கொண்டு இவங்க ராணுவத்தை வைத்து வந்து தெற்கு லெபனான்ல தாக்குதல் செய்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த உளவு தளத்தை வந்து தாக்கியிருக்காங்க. இந்த சமயத்துல எல்லாம் அந்த அயன் டோம்னு ஒண்ணு இருந்துச்சு. அது என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னா ஒரு வேலையும் செய்யறதுக்கு லாக்கி இல்லாம தடுக்க கூட முடியாம தான் இருந்திருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கான தடுக்க முடியாத ஏவுகணைகளை வந்து ஹிஸ்புல்லா தரப்புல இருந்து அவங்க வீசியிருக்காங்க. அது இன்னைக்கு அங்கிருந்த மக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அயன்டோம் இருக்கக்கூடிய பகுதியில கூட வந்து தாக்குதல் நடந்திருக்கு, அயன்டோமே தடுக்கவில்லை அப்படிங்கறதெல்லாம் வந்து அவர்களுக்கு பாதுகாப்பற்ற நிலையை கொடுத்திருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் அதிருப்தியோடு இருப்பதாக அவங்களுடைய லோக்கல் சேனல்ல எல்லாம் வந்து நியூஸ் போட்டிருக்காங்க. இன்னும் முக்கியமாக வந்து பார்த்தா நம்ம ஏற்கனவே 2 நாளாவே பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருமே வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீங்க வந்து ஹிஸ்புல்லாவோடு லெபனான்ல வந்து போற ஆரம்பிச்சிடாதீங்க, இஸ்ரேலுக்கு படு நஷ்டம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுல ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து தேசிய பாதுகாப்பு அமைச்சரவையிலிருந்து இஸ்ரேலுடைய தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போற ஆரம்பிச்சா 24 மணி நேரம், எச்சா இல்ல 24 மணி நேரம், அதாவது ஒரே நாள்ல அந்த போரை என்ன பண்ணிடுவாங்க, முடிச்சு விட்டுருவாங்க. ஹிஸ்புல்லா ஒரே நாள்ல வரலாறு காணாத நஷ்டத்தை நீங்க காண்பீங்க, பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. இதுவரையும் தான் அவங்க வடக்கு இஸ்ரேலை வந்து தாக்கிட்டு இருப்பாங்க. நீங்க போற ஆரம்பிச்சீங்கன்னா தலைநகரமாக இருக்கக்கூடிய டெல் அவீவ் மட்டும்தான் இவங்க தாக்குவாங்க. அதோட உங்களுடைய தோல்வி 24 மணி நேரத்துல உறுதியாயிரும். அந்த போரே வந்து என்ன ஆயிரும், அவர்களுக்கு சாதகமா போயிரும் சொல்லிட்டு இன்னைக்கு அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. இன்னும் மேலதிகமான செய்தியாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல இவங்கள்ட்ட ஆயுதம் இல்லை இஸ்ரேல்கிட்ட. இஸ்ரேல் வந்து லெபனானோடு போரிடணும்னா அமெரிக்காட்ட ரெக்வஸ்ட் பண்ணும், அவங்க தான் ஆயுதம் கொடுக்கணும். அப்படி அவங்க ஆயுதம் கொடுத்து அந்த ஆயுதங்களை பயன்படுத்தினாலும் இதுவரையும் என்ன ஆயுதங்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்களோ இஸ்ரேலு, அதே தான் வந்து லெபனானின் மீதும் வந்து பயன்படுத்துவாங்க. ஏன்னா அதை தான் வந்து அமெரிக்கா ஆரம்பத்துல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க, காசா மேல போட்டுட்டு இருக்காங்க. இருக்கிற எல்லாத்தையும் அவங்க பயன்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. அதை பத்தியான அனுபவம் ஏற்கனவே வந்து காசால இருக்கக்கூடிய போராளிகளுக்கும் இருக்கு. அவர்கள் மூலமாக வந்து பார்க்கும்போது லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் இருக்குது. ஆனா ஹிஸ்புல்லாட்ட என்னென்ன ஆயுதங்கள் இருக்குன்னு இவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால அந்த போரை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த ஆயுதங்களை எல்லாம் வந்து இவர்களால மேனேஜ் பண்ண முடியாம
தடுத்து நிறுத்த முடியாத நிலைமை வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த போர் ஆரம்பிச்சு முடியும் போது நிலைமை என்ன ஆகும்னா இப்படி இருக்காது. இஸ்ரேலுடைய நிலைமை ரொம்ப மோசமா போயிடும். அதே வந்து லெபனானுடைய நிலைமை ரொம்ப உயர்வாக போயிடும். அவங்க வந்து பார்க்கும்போது ரொம்பவே அந்த ஏரியால அந்த மத்திய கிழக்குல ரொம்பவே வந்து வலுவானவங்களாக வந்து திகழ்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ஈரான் ஒரு பெரிய ஆளா வந்து இருக்காங்களோ அதே மாதிரி லெபனானும் ஹிஸ்புல்லாவும் ஒரு பெரிய ஆளாகுவாங்க. உங்களை நீங்களே போய் அவர்களை பெரிய ஆளாக்கி விட்டுறாதீங்க, அது உங்களுக்கு தான் நஷ்டம். அதனால இஸ்ரேல் வந்து கொஞ்சம் அமைதியா இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லிட்டு அவர்களுடைய ஊடகத்துல அவங்க பேட்டி அளித்திருக்காங்க. எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தடவை போர் வந்துருச்சுன்னா ஹிஸ்புல்லா கூட அடுத்த போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்காது, இது இறுதி போராக இஸ்ரேலுக்கு அமையும் அப்படிங்கிறாங்க. இஸ்ரேலே முடிச்சு கட்டிடுவாங்க அவ்வளவுதான் அப்படிங்கக்கூடிய நிலைமை வந்துடும். இதுவரை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இஸ்ரேலு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை 10 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவாங்கன்னா தாக்குதல் பண்ணிட்டே இருப்பாங்க. 2006 பண்ணாங்க லெபனான் மேல, 2011 பண்ணாங்க. காசால வந்து அவ்வப்போது வந்து சின்ன சின்ன தாக்குதல்கள் எல்லாம் அவங்க எடுத்துக்கொண்டேதான் இருப்பாங்க. பெருசா நடக்கிறதுனால இப்ப நமக்கு தெரியுதோ தவிர மீடியாவும் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறதுனால இப்ப விஷயம் எல்லாரும் கவனிக்கிறாங்க. இல்லாட்டினாலும் இவங்க 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பெரிய தாக்குதலை பண்ணி இடத்தை வந்து கையகப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. இதான் சொல்றாங்க, ஹிஸ்புல்லாவோட இந்த தடவை நீங்க போங்க போருக்கு, அதுக்கப்புறம் போருக்கு நீங்களாக்கி இருக்க மாட்டீங்க, இதுதான் உங்களுடைய வரலாற்றிலேயே கடைசி போராக இருக்கும்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கே ஆர்வமா இருக்குது. இஸ்ரேல் கண்டிப்பா வந்து ஹிஸ்புல்லா மேல போர் செஞ்சு ஹிஸ்புல்லா திருப்பி அடிக்கணும்ட்டு. அடுத்தது வந்து ஹவுதிக்கள் வந்து பார்த்தா 2 கப்பல்களை தாக்கியிருக்காங்க. முக்கியமாக வந்து என்ன பண்றாங்கன்னா திருட மாதிரி வேடம் போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க இஸ்ரேலுடைய கப்பல்கள். ஏன்னா இவங்க எப்ப வந்து தொடர்ந்து பார்க்கும்போது நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம், பல மாசமாக அவர்கள் வந்து தாக்குதல் செய்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்திலேயாவது என்ன ஆயிருக்கணும், எல்லாமே வந்து என்ன ஆயிருக்கணும், ரூட் மாறி இருக்கணும். அப்பவும் ஏன் வந்து அடிக்கடி தாக்குதல் செய்யப்பட்டு இருக்குன்னா இவங்க திருந்த மாட்டாங்க. இவங்க எப்பவுமே திருட்டுத்தனம் பண்ணி பழகினவங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா பெயிண்ட்டை மாத்தி அடிச்சு பேரை மாத்தி எழுதி கப்பல்ல அதெல்லாத்துக்கு மேல அது மேல இருக்கக்கூடிய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த கப்பல் யாரோடது, எங்கிருந்து வருது, எங்க போய் சேருது அப்படிங்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாம் வரும்ல, அந்த டீடைல்ஸ் எல்லாம் முதல் கொண்டு மாத்திட்டு இருக்காங்க. மாத்திட்டு அந்த பக்கம் போறாங்க. அப்படி போகும்போது ஒரு சிலது சிக்குது, ஒரு சிலது சிக்காம போய் சேர்ந்துருது. அதனால வந்து இப்ப 2 கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்குன்னா 2 கப்பல்கள் தான் வந்து ஆள் மாறாட்டம் பண்ணி திருட்டுத்தனமா வந்த கப்பல் நம்ம எடுத்துக்க முடியாது. அந்த மாதிரி அவங்க லைனா அங்க விட்டுட்டு இருக்காங்க. அதுல மாற்றுறது போக மீதமெல்லாம் அவங்களுடைய துறைமுகத்துக்கு போய் கொண்டுதான் இருக்குது, செங்கடலை கடந்து அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா எல்லாமே மாட்டினா திரும்ப திரும்ப செய்ய மாட்டாங்க, எல்லாமே மாற்றுறது இல்லை. அதனால வந்து இவங்க திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னுமே இஸ்ரேல் திருட்டுத்தனமாக செங்கடல்ல பயணித்து கொண்டுதான் இருக்கிறாங்க அவர்களுடைய சரக்கு கப்பல்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள். நம்ம மேலதிகமான செய்திகள் வந்தா பதிவிடலாம். தொடர்ந்து நம்மளோடு இணைந்திருங்கள்.